ஆகிறது. ஆடு சாக்கையை கண்ணால் சுறுசுறுப்பாக பரிசோதிக்கிறது. சில கல்லுகள் கீழே விழுகிறது. அடடா, சாக்குல கல் இருக்கிறது. எப்படி இது? அட, அது சாக்குல மட்டும்தான், நான் எதுவும் பண்ணல. மக்கள் சிரித்து ராமுவை பார்த்து குரல் கொடுக்கின்றனர். உண்மை தெரிஞ்சிருச்சு ராமு, கவனமா இருந்துக்கணும். இந்த ஆடு எல்லாவற்றையும் காட்டுகிறது. இதை எப்படி போக்கணும்? இரவு நேரம் பழனி வலை வைத்து ஆட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். ஆனால் வலை தவறுதலாக அவன் கைவிரல்களை சிக்க வைக்கிறது. அடுத்த நாள் பழனி எண்ணெய் கலந்த தண்ணீர் விற்க முயற்சி செய்கிறான். ஆடு நேரா பாய்ந்து பானையை கவிழ்க்கிறது. தண்ணீர் மேல மிதக்கிறது. மக்கள் அதிர்ச்சி. ஓஹோ, இதுவே பழனியின் ரகசியம். பழனி ஒப்புக்கொள்கிறான். நம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் நடந்து கொள்ள தீர்மானிக்கிறான். நேர்மை இல்லாமல் சம்பாதிச்ச செல்வம் நிலைக்காது. உண்மையோடு நடப்பதுதான் நிலையான செல்வம். சில சமயம் நீதியை காட்ட வரக்கூடியது ஒரு மனிதன் இல்லை, ஒரு குட்டி ஆடாக கூட இருக்கலாம்.